தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த கிறிஸ்து வருகையின் 2ஆம் வாரத்தின் நிறைவு நாளில் நாம் நிற்கிறோம். 14ஆம் தேதி. இந்த நாளின் அருளுரை கண்டு சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய திருவார்த்தை உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனம். கழுகு தன் குஞ்சுகளை வெளியில் வரச் செய்து அவைகளின் மேல் அசைவாடுவது போல அவர் தம் சிறகுகளை விரித்து அவர்களை எடுத்து செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவார். அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பது தம்முடைய படைப்புகள் மூலமாக. இந்த கர்த்தருடைய வருகையை கொண்டாடுகிற இந்த வாரத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை படைக்கும்போது அமைதி என்ற ஒளியை நம்முடைய அகத்தினிலே, நம்முடைய உள்ளத்தில் ஒளிர்க்கின்ற உதிக்கின்ற வீசச் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருக்காக பாதையை செவ்வை பண்ணும்படியாக நம்மை அழைக்கின்றார். ஆகவே தான் கடவுள் தன்னுடைய படைப்பாகிய பறவை இனங்கள் ஒரு உதாரணமாக, நான் கழுகு எப்படி தன் குஞ்சுகளை பிற உயிரினங்கள் கவர்ந்து கொள்ளாதபடி சீரழித்து விடாதபடி தன்னை செட்டையை விரித்து பாதுகாப்பதைப் போல நான் உங்களை அவ்விதமாக சுமந்து கொண்டு வந்து செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 1-2 நாட்களில் நாம் கிறிஸ்துவனுடைய வருகையை கொண்டாடப் போகிறோம். இந்த நாளில் உலகத்தினுடைய குரங்கு தினம். கடவுளுடைய படைப்பில் இந்த குரங்குகளும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. டார்வினுடைய கொள்கையின்படி மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து பிறந்தவன் என்று அந்த தத்துவம் கருத்தியல் சொன்னாலும், ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை படைத்த மனிதனை படைத்தது கடவுள் தம்முடைய சாயலில் படைத்தார். கடவுள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், நான் தான் கடவுள், என்னை போல இருப்பார் என்று பிறருக்கு அடையாளம் காட்டுவதற்காக கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே அன்பான இறை மக்களே, இன்றைக்கு 5 கொண்ட படைப்புகளை இறைவன் செய்து வருகின்றன. அந்த பகுத்தறிவு பெற்ற மனிதன் மட்டும் தான் படைத்ததன் நோக்கத்தை அறியாமல் அவன் அங்கும் இங்கும் அலைந்திருக்கிறான். அலைகின்ற மனிதனை அரவணைத்து ஆசீர்வதித்து, நான் தூக்கி சுமப்பேன், உன்னை பாதுகாத்து செட்டை நிழலில் பாதுகாப்பாக கொண்டு போவேன் ஆண்டுகளாக சொல்கிறார் ஆண்டவராகிய கடவுள். இறைவனுடைய சாயலை பெற்ற நாம் அனைவரும் இறைவனை பற்றி அறிவிலும் தேர்ந்து தெளியும் பண்பிலும் சிறப்புற வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கும் இந்த கர்த்தருடைய 2ஆம் வருகையை கொண்டாடுகிற நம்முடைய ஆயத்தப்படுகிற ஆயத்தங்களில் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் படைப்புகளெல்லாம் அவருக்காக ஆவலோடு காத்திருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்துவின் வருகையில் எப்படிப்பட்ட படைப்புகள் காணப்படும், எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்ற செய்தியை நாம் அறிந்தோம். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் ஒருவராலும் கவனிக்கப்படவில்லை, ஒருவரும் நம்மை பாதுகாக்கவில்லை, தூக்கவில்லை, யார் நம்மை விசாரிப்பார், யார் நம்மை பாதுகாப்பார் என்று புலம்புகிற உன்னுடைய வாழ்க்கையில் கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பதைப் போல உங்களை சுமப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை, இந்த நாளை நாம் ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள பராபரனே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் மகா பெரிய நன்மைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த நன்மைகளை நினைக்கிறோம். படைப்பில் விசேஷமாக நாங்கள் உம்மை போல படைக்கப்பட்டோம். உம்முடைய படைப்பான பறவை இனங்களை தங்கள் உயிரினங்களை பாதுகாப்பதைப் போல நீர் எங்களை அவ்வாறாக செட்டையில் சுமந்து பாதுகாக்கிறீர். ஆபத்துகள் வராதபடி, பேரழிவுகள் ஒன்றும் எங்களை நெருங்காதபடி, இயற்கையின் விளைவுகள் ஒன்றும் தொடாதபடி கர்த்தரே நீ பாதுகாக்கிறீர். மகன் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்லவரும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.